உச்சிகா. கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இட்டாச்சி உச்சிகா எதுக்காக மொத்த லீஃப் வில்லேஜில் இருந்த உச்சிகாஸ் எல்லாத்தையும் அழிச்சான்றதும் அதுக்கு பதில் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்திருக்கான பற்றியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இட்டாச்சி உச்சிகா ஏன் மொத்த கிளானையே அழிக்கணுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இட்டாச்சியோட அப்பா ஃபுக்கு தான் அந்த உச்சிகா கிளானோட ஒரு தலைவர். அப்படி இருக்கிற அவர் என்ன நினைக்கிறாருன்னா, லீஃப் வில்லேஜில் நைன் டெயில்ஸ் ஃபாக்ஸ் அட்டாக்குக்கு அப்புறம் மொத்த லீஃப் வில்லேஜ் மக்களுமே உச்சிகாஸை ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உச்சிகாஸால் டெய்ல் பேஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற அவங்களுக்கு திறமை இருக்குது. அதை நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட் அதில் முதலே பார்த்துருக்கலாம். மாதரா நைன் டெயில் ஃபாக்ஸ் கண்ட்ரோல் பண்ணால அந்த ரெண்டு தான். இப்படி மக்கள் எல்லாமே உச்சிகாஸை ஒரு எதிரியை பார்க்க மாதிரி பார்க்க ஆரம்பித்ததுனால ஃபுகோக்கோவுக்கும் மற்ற உச்சிகா கிளான்ஸுக்கும் லீஃப் வில்லேஜை அழிக்க திட்டம் போடுறாங்க. அதனாலேயே இட்டாச்சியை எப்படி லீஃப் வில்லேஜ் அழிக்க போகிறோன்றதை ஒரு கெஞ்சர்ஸில் போட்டு காட்டுறாரு. இதனாலே இட்டாச்சி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிடுறான். அதை ஹொக்காகே கிட்டையும் சொல்லிடுறான் அது என்ன பண்ண போகிறாங்கன்றதை. டபுள் ஏஜெண்டாக வேலை பார்த்தான்ல, அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே தெரிஞ்சிருக்கோம் இட்டாச்சி ஒரு வார் வேணான்ற நினைக்கிற ஒரு பீஸ் மைண்டடான பர்சன். அப்படி இருக்கிறவன் வார வேண்டான்னு நினைக்கிறான். எப்படியாவது இந்த உச்சிகா கிளானுக்கும் மற்ற லீஃப் வில்லேஜுக்கும் வார் நடக்காமல் தடுக்கிறதுக்காக இட்டாச்சி முயற்சி பண்ணுறான். டான்ஸோவோ இட்டாச்சியை பிரெயின் வாஷ் பண்ணி நீ உச்சிகா கிளானை கொண்டா தான் மற்ற மக்களெல்லாம் நிம்மதியாக இருக்க முடியுன்றத சொல்ல, அதுக்கு இட்டாச்சியோ இதை தவிர வேறு வழி இல்லைன்னு நினச்சி மொத்த உச்சிகா கிளானையே அழிச்சிடுறான். இதை தன்னால் தனியாக பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச இட்டாச்சி மாதரான்ற ஒபிட்டோ உச்சிகாவை கூட சேர்த்துக்கிறான். இப்படி இட்டாச்சியும் மாதராவும் 2 பேரும் சேர்ந்து மொத்த உச்சிகா கிளானையே இல்லாமல் பண்ணிடுறாங்க. சரி, ஓகே. இதில் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கைஸ். இப்போ இட்டாச்சி இந்த உச்சிகா கிளானையே கொல்லாமல் இருந்திருந்தானா, அந்த போர்ஷனே அந்த நருட்டோ அனிமையில் இல்லைனா இட்டாச்சின்ற ஒரு கேரக்டர் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்குமா? இல்லை இட்டாச்சின்ற ஒரு கேரக்டருக்கு இவ்வளோ ஃபேன் பேஸ் ஆகிருக்குமா? சான்ஸ் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், இட்டாச்சி இஸ் கிரேட். இனி மற்ற ஏதாவது வழி இருக்கா இந்த வாரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு? இட்டாச்சி உச்சிகா கிளான் நோ கைஸ். ஏன்னா ஆத்தர் கிஷிமோட்டோ என்ன நினச்சாரோ அதை பண்ணி தான் ஆவேன்னு பண்ணிட்டாரு. நம்ம அதனால் மாற்றவும் முடியாது, ரிவைட் பண்ண முடியாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும் நம்ம ஏற்றுட்டு போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் எதாவது நடந்திருக்கான்னு கேட்டால் எஸ் கைஸ், நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதில் ஒன்று சொல்கிறேன். நாசியில் இருக்கிற எர்னஸ்ட்ரோம்ன்ற ஹிட்லருக்கு கீழே இருக்கிற அவரோட ஃப்ரெண்டு. அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, எர்னஸ்ட்ரோம் ஹிட்லரோட பதவி தனக்கு வேணும்னு நினச்சாரு என்னமோ தெரில. அதனால் ஹிட்லரோட பதவிக்கு அவரால் ஆபத்து இருக்குன்னு நினச்சி ஹிட்லர் அவரோட கீழே இருக்க மொத்த பேர் ஆர்டர் போட்டார். இதனாலேயே எதுக்காக ஒபிட்டோ ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒபிட்டோ உச்சிகா தன்னை மாதரான்னு தான் சொல்லி இட்டாச்சிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பான். அதனாலே மாதரா குழு இப்போதைக்கு ஒபிட்டோவை மாதரான்னு சொல்கிறேன். இட்டாச்சி மாதரா, அதாவது ஒபிட்டோ இட்டாச்சிக்கிட்ட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணோன்னா நீ என்னோடய டீமான அக்காட்சியில் வந்து ஜாயின் பண்ணணும்னு கேட்டிருப்பான். இதனாலேயே ஒபிட்டோ மொத்த உச்சிகா கிளான்ஸையும் கொள்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். இட்டாச்சியை விட ஒபிட்டோ தான் அதிகமான வேறு கொண்டிருப்பான், அது வேறு கதை. பட் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இந்த கொலையில் சின்ன சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்களா, அவங்களெல்லாம் எதுக்காகன்ற மாதிரி தான் எனக்கு அப்டேட் ஆச்சு. ஏன்னா அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது. அவங்களுக்குலாம் இன்னும் சரிங்கன்னு அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. இந்த சம்பவம் ரியல் லைஃப் நெக்ஸ்ட் வீடியோ எப்போ நினைக்க தெரியாது. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி போடலான்னு ஒரு டாபிக் வைக்கிறேன், அதில் பண்ணுங்கள்.